ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த 3ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் 4ஆம் தேதி இலங்கை கடற்படை கைது செய்து அவர்களை சிறையில் அடைத்திருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கானது வெள்ளிக்கிழமை வந்தபோது ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஒரு மீனவருக்கு ஓராண்டும் 2 மீனவருக்கு 6 மாத சிறை தண்டனையும் இலங்கை நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்புக்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்து வந்த நிலையில் தற்போது காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு ஆதரவாக மண்டபம் மீனவர்களும் அதேபோல் புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்களும் வேலைநிறுத்தத்தில் இன்று தொடங்கியுள்ளார்கள். குறிப்பாக மண்டபம் தெற்கு மற்றும் வடக்கு பகுதி மீனவர்கள் இன்று முதல் சுமார் 600க்கும் மேற்பட்ட விதிப்படங்களில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோல் ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று 2வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ராமேஸ்வரம் மீனவருடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாளை ராமேஸ்வரத்திலிருந்து பேரணியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாகவும் அவர்கள் ஏற்கனவே அறிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாது கச்சத்தீவு புனித அந்தோனியார் கோயில் திருவிழாவை புறக்கணிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இலங்கை மீனவர்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். கச்சத்தீவு திருவிழாவையும் மீனவர்களுடைய பிரச்சனையும் ஒன்றாக பார்க்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை வைத்த அவர்கள் இங்கு எப்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மீனவர்கள் முற்றுகையிடுவார்களோ அதேபோல் இலங்கையில் யாழ்ப்பாணம் மீனவர்கள் இந்திய தூதரகத்தை இலங்கை மீனவர்கள் முற்றுகையிடப் போவதாக அறிவித்துள்ளார்கள். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையீடு செய்து இரு நாட்டு மீனவர்கள் பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அது மட்டுமல்லாது இந்திய இலங்கை மீனவருடைய பேச்சுவார்த்தை தொடர்ந்து நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருப்பதால் அந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக நடத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையும் எழுந்துள்ளது. தற்போது பாராளுமன்ற தேர்தல் தேதிகள் அறிவிக்கும் பணி விரைவில் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீனவர் பிரச்சனையை பாராளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் மத்திய அரசு அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகின்றது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் மீனவர் மத்தியில் எழுந்துள்ளது. பானோ.